السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, 1445 துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி நாள் இன்றைய நாள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இருக்கின்றோம். மார்புக்கு பின்னால் பல பார்க்கப்படுகிறது. பல கண்ணொன்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இஸ்லாமிய பொதுவாக முஹர்ரம். அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் 2 விஷயத்தை நான் தொட்டு காட்டுகின்றேன். நாங்கள் குர்ஆன் ஓதுறது, நாங்கள் தொழுகிறது, நாங்கள் இபாதத் செய்கிறது எப்படி கட்டாய கடமையோ, அதுபோல் இந்த வருடம் 1445 நாங்கள் கடந்து வந்த இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் என்ன செஞ்சோம் என்றதை நாங்கள் கொஞ்சம் மேல் பரிசோதனை செஞ்சு பார்க்குறது கட்டாய கடமை. அன்பார்ந்த உறவுகளே, இந்த வருடத்துக்குள்ளே எங்களோட ஈமான ஹாலாத் என்ன, எங்களோட இபாதத்து விஷய ஹாலாத் என்ன, எங்களோட குழுக்கள் வாங்கல், நாங்கள் எப்படி குடும்ப உறவோடு நாங்கள் பழகுறது, எங்களோட அஹ்லாக், இந்த 5 விஷயங்களும் அன்பார்ந்த உறவுகளே இது விரிவாக தெளிவாக பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட். சுருக்கமாக சொல்கின்றேன். ஒரு மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் அன்றாடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட இந்த 5 விடயங்கள் எங்களோட ஈமான் ஹாலாத். இன்றைக்கு அல்லாஹ் அக்பர், நாங்கள் ஈமானுக்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் அன்பார்ந்த உறவுகளே, எங்களோட இபாதத்து விஷயம். நாங்கள் கடந்து வந்த பாதைக்குள்ளே நாங்கள் கழித்து வந்த இந்த ஒரு வருடத்துக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் தனிமையில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செஞ்சோம் என்றதை கொஞ்சம் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். அடுத்தது அன்பார்ந்த உறவுகளே, வரக்கூடிய இஸ்லாமிய பொது வருடம் முஹர்ரம். அதில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எங்களோட திட்டம் என்ன. இன்றைக்கு நாங்கள் ஒரு வீட்டை நாங்கள் கட்டுறதாக சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு பிளான் நீக்கும், ஒரு திட்டம் நீக்கும். வரக்கூடிய இஸ்லாமிய பொது வருடம் முஹர்ரம், இதில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எங்களோட பிளானிங் என்ன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிஜ்ரத் எங்களுக்கு சொல்லத்தரக்கூடிய ஒரு படிப்பின ஒரு முன்மாதிரி தான். நபி அவங்க ஹிஜ்ரத்தை பிளான் பண்ணி போனாங்க. அன்பார்ந்த உறவுகளே, நாங்களும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம். ஆனால் யார்ட்டும் சொல்ல வேணாம். அதை நான் இப்படி செய்ய போகிறோம் அப்படி செய்ய போகிறோம் யார்ட்டும் சொல்ல வேணாம். ஏண்டா நபி அவங்க சொல்லி காட்டினாங்க, அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் உண்மையானது. அன்பார்ந்த உறவுகளே, மனிதனின் அடிப்படையில் உங்கள்கிட்ட தப்பு தவறுகள் நடந்திருக்கலாம். பிற மக்கள் எங்களுக்கு செஞ்ச தவறுகள் நாங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிப்போம், மறப்போம், மறைப்போம். எங்களால், எங்களோட சொல்லால், எங்களோட செயல்கள் மூலமாக நாங்கள் யாருக்காவது அநியாயம் செஞ்சதுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நாங்கள் பேய்த்து இன்றைக்கு மாஷா அல்லாஹ் போக தேவையில்லை. ஃபோன் நீக்கி கால் பண்ணி பேசலாம், மன்னிப்பு கேட்கலாம். அன்பார்ந்த உறவுகளே, எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2 விடயம், ஒன்று கடந்து வந்த இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் என்ன செஞ்சோம் என்றதை நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறது. அடுத்தது சகோதரிகளே, அன்பார்ந்த உறவுகளே, வரக்கூடிய 1446 ஹிஜ்ரி இஸ்லாமிய பொது வருடத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எங்களுடைய வாழ்க்கையுடைய திட்டம் என்ன. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய இந்த இஸ்லாமிய பொது வருடம் ஹிஜ்ரி வருஷத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பரக்கத்தான ஒரு காலமாக அல்லாஹ் ஆக்குவானாக என்று சொல்லி துஆ செய்து நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.